Today's verse: Serve the Lord with fear and rejoice with trembling. Psalm 2:11. இன்றைக்குள்ள வார்த்தை: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. முந்தைய நாட்களெல்லாம் சபை வாசலில் கால் வைக்கணும்னா ரொம்ப பயம் இருக்குமா. அந்த பயம் எதற்காக? நான் பாவம் செய்திருந்தால் எனக்கு இந்த இடத்துல நிற்பதற்கு கூட தகுதி இல்லை என்று எண்ணி அந்த பாவத்திலேருந்து ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு உண்மையும் உதார்த்துவமாய் அந்த ஆலயத்தில் கால்களை வைப்பார்கள். இன்னும் ஆண்டவரை சேவிப்பதற்கு முன்பாக, வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக, அந்த நாட்களில் வேதத்தை எழுதுவதற்கும் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறதற்கும் முன்பாக அவங்க அந்த அளவுக்கு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை அவங்க சேவித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நாட்களில் நிறைய காரியங்கள், நிறைய இடங்களில் நம்ம இப்போ வருகிற தலைமுறை ஒரு பயமும் இல்லாமல் நடுக்கமும் இல்லாமல் அவர் அன்புள்ள தேவன் என்று சொல்லி நாம் இஷ்டப்படி வாழுகிறோம். ஆனால் இனிமேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி பயத்துடன் கர்த்தரை நாம் சேவிக்கணும், நடுக்கத்துடன் களி கூறணும். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், சகலத்தையும் படைத்தவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா. அவருக்கு முன்பாக நாம் ஒரு தூசி கூட கிடையாது என்று எண்ணி கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதே கர்த்தருக்கு பிரியம். இந்த நாளிலிருந்து நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழுவோம். காட் பிளெஸ் யூ.